சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, இந்த கடுமையான கோடை தாக்கத்தில் வருகிற பல்வேறு பிணிகளிலே ஒன்று சிறுநீரக கற்கள். இந்த சிறுநீரக கற்களை பற்றி முன்னமே நாம் பேசி இருக்கிறோம். இருந்தாலும் பலர் அறியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்னொரு முறை அந்த சிறுநீரக கற்களை பற்றி பேசுவது இந்த தருணத்தில் பொருந்தும் என்பதனாலே அதை பற்றி பேச விழைகிறேன். சிறுநீரக கற்கள் கோடை காலத்தில் ஏன் நிறைய வருகின்றன? ரொம்ப சிம்பிள். கோடை காலத்தில் அதிகமாக வேர்க்கிறது, நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். நிறைய தண்ணீர் குடித்தால் போதிய அளவுக்கு சிறுநீரும் வெளியாகும். போதிய அளவுக்கு சிறுநீர் வெளியாகவில்லை என்றால் அந்த உப்பு கற்கள், ஏன்னா சிறுநீரக கற்கள் உப்பு கற்கள், அந்த உப்பு கற்கள் சிறுநீரகத்திலே உருவாகிவிடும். எல்லோருக்கும் உருவாகுமானா உருவாகாது. அந்த டெண்டன்சி, சிறுநீரக கற்களை உருவாக்குகிற தன்மை அந்த சிறுநீரகத்துக்கு இருந்தாலன்றி சிறுநீரக கற்கள் வராது. எல்லோருக்கும் சில தவறான நம்பிக்கை இதில் நிறைய இருக்கிறது. தக்காளி பழம் சாப்பிடாதீங்க, தக்காளி பழம் சாப்பிட்டா சிறுநீரக கல் வந்துடும். அதை விட ஒரு அறிவுக்கு பொருந்தாத செய்தி இருக்கவே முடியாது. என்னன்னா, தக்காளி பழத்தை சாப்பிட்டா சிறுநீரக கல் வந்துடும்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சிறுநீரக கல் இருக்கணும் இல்லை? ஏன் வரல? சிறுநீரக கல்லை உருவாக்கி கொள்ளுகிற தன்மை அந்த சிறுநீரகத்தில் இருந்தால்தான் அது வரும். ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கால்குலை இந்த கிட்னி, அது அவசியம். அது இல்லைன்னா அது கல் அங்கே வராது. தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். வயலில் வேலை செய்து கொண்டு சரியாக தண்ணீர் குடிக்காமல் வேர்த்து உப்பு பூத்து உடலில் உழைக்கிறோம், அவர்களுக்கு கல் வருவதில்லை. இப்போ கல் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது அவசியம்தான், ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் தண்ணீர் குறைவாக கொடுப்பதனாலே கல் வருகிறது என்று சொல்வதற்கு இல்லை. குறைவாக குடிப்பவர்களுக்கும் கல் வராமல் இருக்கிறார். அப்போ பொதுவான ஒரு கருத்து என்ன? சிறுநீரக கற்கள் வராமல் இருப்பதற்கு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். அதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். சிறுநீரக கற்கள் இருந்தால் அதுக்கு என்ன அடையாளம், என்ன அறிகுறி, அதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்து கல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம், அது வேற விஷயம். பட் கிளினிக்கலி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிறுநீரக கல் இருந்தால் வயிற்றில் வலி வரும். வயிறில் ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கிறது. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை இருக்கிறது, கருப்பை இருக்கிறது. ஆண்களாக இருந்தால் புரசகோலம் இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இரைப்பை இருக்கிறது, குடல் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது. ஆக வயிற்றுல வலின்னா மொட்டையா சொல்லக்கூடாது. எப்படி இருந்தால் அது சிறுநீரக கற்களால் வருகிற வலி. நம்ம தொப்புளுக்கு நேரா முதுகு பக்கத்தில் இருந்து வலி துவங்கி விலாவாட்டு பக்கவாட்டத்திலே வந்து அப்படியே அடியில் இந்த பியூபிஸ் வரையில், அந்த ஆண்குறியுடைய அடிப்பக்கம் வரையில் அந்த வலி அப்படியே கீழே வரும். தொப்புளுக்கு கீழே வரையில் அந்த வலி வரும். அப்படி வலி வறுமை ஆனால் அது கட்டாயமாக சிறுநீரக கல் வலி என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது ஒன்று. இது சிறுநீரகத்தில் கல் இருந்தால் இந்த மாதிரி வலி வரும். சிறுநீரக குழாயில், இந்த யூரட்டர்னு சொல்றேன் இல்லையா, இந்த சிறுநீரகத்தில் இருந்து சிறுநீர் பை வரையிலே வருகிற அந்த குழாய், அந்த குழாயிலே கல் இருக்குமானால் அந்த நேரத்திலே வருகிற வலி எப்படி இருக்கும்? அந்த வலி பிரசவ வலியை ஒத்து இருக்கும். ஏன்னா இந்த கல் என்ன பண்ணும், அந்த யூரட்டர் வழியாக, சிறுநீர் குழாயின் வழியாக வந்து அப்படியே கீழே இறங்கி அந்த சிறுநீர் பைக்குள்ளே வருவதற்கு முயற்சிக்கும். அப்படி முயற்சிக்கிற போது அந்த கல்லினுடைய அளவு சிறுநீர் குழாயிலே இருந்து சிறுநீர் பைக்கு நுழைகிற வாயிலை விட கொஞ்சம் பெரிதாக இருந்து விட்டால் அது திரும்ப அப்படியே பின்னோக்கி ஓடி வரும். அப்படி அந்த கல் முன்னும் பின்னுமாக அசைகிற போது அதை சொல்லுவார்கள் பிரசவ வலியை போல வலிக்கும். ஒரு ஆண் பிரசவ வலி எப்படி இருக்கும் என்பதை அறிய வேண்டுமானால் இந்த யூரட்டர்ல சிறுநீரக கல் இருந்தால் அவன் அறிந்து கொள்வான் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி வலி வந்தால், விட்டு விட்டு வலி வந்தால் அதுவும் சிறுநீரக கற்கள் வலி என்று தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, சிலருக்கு சிறுநீரக கற்கள் இருக்கிற போது கடுமையாக வாந்தி வரும். நிற்காமல் வாந்தி எடுப்பார்கள். குடலை புரட்டி புரட்டி வாந்தி வரும். இவ்வளவு சின்ன கல் அவ்வளவு மாற்றங்களை கொடுக்கும். இதுல வேடிக்கை என்னன்னா, சிலருக்கு 4 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் கல் தான் இருக்கும், இவ்வளோ வேதனை கொடுக்கும். சிலருக்கு 10-15 மில்லிமீட்டர் கல் இருக்கும், ஒரு வலி ஒரு உபாதை இருக்காது, நல்லா இருப்பார். அதில் ஸ்டேகான் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லி
சிறுநீரகத்தில் சில கற்கள் 27, 28 மில்லிமீட்டர் கூட இருக்கும், 27, 28 சென்டிமீட்டர் கூட இருக்கும். அவ்வளோ பேருக்கு கற்கள் இருக்கும். அந்த கற்களை எல்லாம் கரைத்து அகற்றுவது என்பது முடியாத காரியம். இப்போ எந்த அளவில் இருந்தால் கரைக்க முடியும், எப்படிப்பட்டதை கரைக்க முடியும்? கற்களில் ஆக்சிலேட் ஸ்டோன் இருக்கிறது, கார்பனேட் ஸ்டோன் இருக்கிறது, பல வகையான கற்கள் இருக்கின்றது. எந்த வகையான கற்களாக இருந்தாலும் இந்த கற்களை கரைத்து அகற்றுவதற்கு சித்தர்கள் வழி தந்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்திருக்க வாழைத்தண்டு சாறு எல்லோரும் முயற்சிக்கலாம். வாழைத்தண்டு சாறுனா உடனே ஒரு முழம் வாழைத்தண்டை போட்டு சாறு எடுத்து முக்கி குடிக்கப்படாது. வாழைத்தண்டு 4 அங்குல நீளம் எடுத்தால் போதும். அதை பொடியாக நறுக்கி மிக்சியில் இட்டு அரைத்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பிழிந்து வடிகட்டி அந்த சாறை வெறும் வயிற்றில் காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, 2 வேளை, 3 வேளை கூட குடிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அந்த வாழைத்தண்டு சாறை குடித்து கொண்டு இளநீர், குளுக்கோஸ் சேர்த்த தண்ணீர், இதை ஒரு நாளைக்கு 4 லிட்டருக்கு குறையாமல் குடித்தால் பலருக்கு 5 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் வரையில் உள்ள கற்கள் வெளியில் வந்து விடுவதை நானே அறிந்திருக்கிறேன். வந்துவிடும். தைரியமாக சாப்பிட வேண்டும். சிறுநீரக கற்களை அகற்றுவதற்கு வாழைத்தண்டு ஒரு நல்ல மருந்து. அதை கையாண்டு பலர் நன்றாக நலம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நலம் பெறாதவர்களுக்கும் என்ன வழி இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். ஒன்று வாழைத்தண்டு சாறு, இன்னொன்று சிறுகன் பிழை என்று ஒரு மூலிகை இருக்கிறது. அதை ஏர்வால் எராட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். சிறுபிழை என்று சில ஊர்ல பேர், அதுக்கு மருத்துவ பேர் சிறுகன் பிழை. அந்த சிறுகன் பிழை கற்களை கரைப்பதனால கற்கரைக்கு என்று பெயர். பாண்டு பெரும்பாடு பகர் மூத்திர கிரிச்சரம் பூண்டதிரி தோஷமை பொக்குங்கான் தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணாய் சிறிய பீழைக்கு சிதைந்து என்று தேரையர் சொல்வார். பாண்டு இரத்த சோகை, பெரும்பாடு அதி உதிரப்போக்கு, மூத்திர கிரிச்சரம் சிறுநீரகத்திலே சிறுநீர் கழிக்கிற போது எரிச்சல், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த 3க்கும் பொதுவான மூலிகையாக தேரையர்கள் சொல்லுகிறார். பாண்டு பெரும்பாடு பகர் மூத்திர கிரிச்சரம் பூண்ட திரிதோஷமே போக்குங்கான் தாண்டி பரிய வேளை துரத்தும் பாரரவ கண்ணை. அரவம்னா பாம்பு. பாம்பு போன்ற கூர்மையான கண்ணை உடைய நமனையே விரட்டுகிற ஆற்றலுக்கு சொந்தக்காரியாக இருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன் கீழ். சிறிய பிழைக்கு சிதைந்து போகும் இந்த நோய்கள் எல்லாம். என்னென்ன நோய்கள்? பாண்டு நோய்கள், பெரும்பாடு நோய்கள், மூத்திர கிரிச்சரம், சிறுநீரக கற்கள், இதெல்லாம் கரைஞ்சு போயிடும், இவையெல்லாம் காணாமல் போய்விடும். அதுக்கு ஒரு மூலிகையாக சித்தர்கள் சொன்னது சிறுகன் பிழை. நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சோலை, நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சோலை பேரிடறி இரத்தகனம் போக்குங்கான் வார் இருக்கும் பூன்முலையாய் கேளாய் சிறு பிழையாம் இது கற்பேதி என்றே அறி. கல்லை பேதியாக்குவதனால அதுக்கு கற்பேதி என்று பெயர். எப்படி மலம் கழிச்சலாக பேதியாகி வெளியாகிறதோ அதுபோல சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை கழிச்சலை போல வெளியிலே கொண்டு வந்து தள்ளிவிடும். ஆக அதற்கு கற்பேதி என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார். ஆக நீரடைப்பு கல்லடைப்பு, நீர் அடைத்து கொண்டு வராமல் தடைப்பட்டு இருப்பது கற்களினாலே. நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சோலை, வயிற்றிலே நீங்காமல் இருக்கிற வலி, வயிற்று வலி, அல்சரேட்டிவ் கேஸ்ட்ரைட்டிஸ். மூலிகைகளை சித்தர்கள் ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். அவளை கையாளுவதற்கு பொறுமை வேண்டும், தைரியம் வேண்டும். கையாண்டு பலன் பெற்று விட்டால் சித்தர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். ஆக பாண்டு பெரும்பாடு பகர்மூத்திர கிரிச்சரம் பூண்டத்திரி தோஷமையை போக்குங்கான் என்று ஒரு பாடலில் சொன்னார். இன்னொரு பாடல்ல நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற்சோலை பேரிடர் இரத்தகனம். என்ன சொல்லு பாருங்க. பேரிடர், பேரிடர் என்றால் மரணம், பேரிடரை தருகிற இரத்தகனம். இரத்தகனம்னா பிளட் திக்கனிங். என்ன பண்ணுகிறார்கள்? நம்ம மருத்துவ இடத்துல போனால் இருதய நோய் இருக்கிறது என்றால் அதற்கு பிளட் தின்னர் என்று கொடுக்கிறார்கள். இந்த பிளட் தின்னிங் எஃபெக்ட் எதில் இருக்குன்னு சொன்னால் இரத்த கணத்தை போக்குகிற ஆற்றல் இந்த சிறுகன் பிழைக்கு உண்டு. பேரிடர் இரத்த கணம் போக்குங்கான் வார் இருக்கும் பூன்முலையாய். வாரால் வார் இருக்கும் கச்சணிந்த பெண்ணுன்னு சொல்லுகிறான். பிரேசியருக்கு சொல்லுகிற சொல்லுதான் வார் இருக்கும் பூன்முலையாய் கேளாய் கற்பேதியாம் என்றறி சிறுபிழை. ஆக சிறுபிழைக்கு கல்லை கரைக்கிற ஆற்றல் இருக்கிறது. என்ன செய்யணும்? எப்படி சாப்பிடணும்?
நகரத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம். கிராமப்புறத்தில் பார்க்கிற சொந்தங்கள் அவைகளை இதை கையாளலாமே. கிராமப்புறத்திலும் இன்றைக்கு கல் வருபவர்கள் இருக்கிறார்கள். கல் வர்றதுக்கு கிராம நகரம்னு கணக்கு கிடையாது. அப்ப அவர்கள் என்ன செய்யலாம்? இந்த சிறுகன் பிழையை சமூலமாக எடுத்து அந்த வேறு தழை பூ காயோடு எடுத்து சுத்தம் செய்து விட்டு கழுவிட்டு பொடியாக நறுக்கி அரைத்து அந்த சாறு பூவோடு இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அரைத்து எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து அதை தண்ணீரில் கரைத்து பிழிந்து ஒரு கோப்பை சாறு எடுத்து, ஒரு கோப்பைனா 100 to 150 மில்லி சாறு எடுத்து அந்த சாறை காலை மாலை 2 வேளை தொடர்ந்து 1 வாரம் சாப்பிட்டால் பெரிய பெரிய கற்கள் 5 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் கற்கள்லாம் வெளியில வந்துடும். பிச்சுட்டு கல்லை கொண்டாந்து வெளியில பேதியாக்கிக்கிற ஆற்றல் இந்த சிறுகன் பிள்ளைக்கு உண்டு. சிறுகன் பிள்ளையை கையாளலாம். அடுத்து இன்னொன்று கல்லுக்காக சித்தர்கள் சொன்னது நெறிஞ்சில். சொல்ல ஒன்னா நீர்கட்டு துன்பம் மாமிச மறுகள் கல்லடைப்பெனும் பிணிகள் கண்டக்கால் கருஞ்சினவேல் கண்மாதே நெறிஞ்சினரு வித்தே நினை. நெறிஞ்சனுடைய நல் வித்து இருக்கிறதே, நெறிஞ்ச வித்து, த சீட்ஸ் ஆஃப் நெறிஞ்சில், அந்த டிபுலஸ் டெரஸ்டிகஸ் என்று அழைக்கப்படுகிற நெறிஞ்சில் இருக்கிறதே, அந்த நெரிச்சலுடைய வித்து சொல்ல ஒன்னா நீர்க்கட்டு. அது என்ன சொல்லு பாருங்க. எகைன் சித்தர்களை பாராட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கும் வருகிறது. எங்க வீட்டுக்கு எதிரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிராஸ்டேட் என்லார்ஜ் ஆகிடுச்சு. பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அவருக்கு சிறுநீர் போகாமல் சொட்டு சொட்டாக சிறுநீரை கழிப்பார். ஊ என்று மணிக்கணக்கில் கத்தி கொண்டிருப்பார். கிராமம், அதற்கு சரியான மருத்துவம் பார்க்கிற வசதியும் அறிவும் அன்றைக்கு மக்களுக்கு இல்லை. அவர் அந்த கல்லிலே, அந்த பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்லே அவ்வளோ அவஸ்தைப்படுவார். அதை சொல்றார், சொல்ல ஒன்னா நீர்க்கட்டு, நீர் கட்டி கொண்டு சொல்ல ஒண்ணாத நீர்க்கட்டு துன்பம். அந்த துன்பம் என்ற சொல் பிரசவ வேதனை போல ஒரு துன்பம். சொல்ல ஒன்னா நீர்க்கட்டு துன்பம் எதனாலவா? மாமிச மறுகள். இந்த பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், மாமிசமானது மருகி வளர்ந்து விட்டது. அது நிலை தடுமாறி அதனுடைய அளவுக்கு மீறி பருத்து விட்டது. அது எப்படி சொல்ற மாதிரி, சொல்ல ஒன்னா நீர்க்கட்டு துன்பம் மாமிச மறுகள் கல் அடைப்பு எனும் பிணிகள் கண்டக்கால் இந்த நெறிஞ்சின் அருவித்தே நினை, நெறிஞ்சினுடைய நல்ல வித்தை கையாளுன்னு சொன்னார். இதை எப்படி கையாளலாம்? நெறிஞ்சலுடைய வித்து அல்லது நெறிஞ்சல் சமூலம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நெறிஞ்சல் சமூலத்தை எடுத்து அதை நன்றாக இடித்து தண்ணீரோடு சேர்த்து கொதிக்க வைத்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை போடுறோன்னா அதுக்கு தண்ணீர் ஒரு 200 மில்லி தண்ணீரை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து, அது ஒரு 100 ml சுண்டிய பின்னால் வடிகட்டி, அதை காலை மாலை இரவு அல்லது காலை மதியம் இரவு எப்படி வேணாலும் சாப்பிடலாம். 2 வேளை அல்லது 3 வேளை ஒரு கோப்பை அளவிற்கு அந்த கஷாயமாக காய்ச்சி அந்த நெறிஞ்சலுடைய சமூலத்தினுடைய கஷாயத்தை குடித்து கொண்டு வந்தாலும் சிறுநீரக கல் வெளியாகிடும். எத்தனை சொல்லியிருக்க பாருங்க. வாழைத்தண்டு சாறு கையாளலாம், சிறுகன் பிழையை கையாளலாம், நெறிஞ்சல் வித்தை கையாளலாம். இவைகளெல்லாம் சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கரைத்து அகற்றுகிற ஆற்றல் பெற்றவைகள். இவை ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய கல்லா இருக்கிறது அல்லது நெடுநாளாக கல் இருக்கிறது தெரியல. அது மாதிரி சூழ்நிலை இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கையாளலாம். என்னென்ன? நெறிஞ்சில், சிறுகன் பிழை, அது கூட வாழைத்தண்டை கொண்டாந்து சேர்க்க முடியாது. ஆகையினாலே அதற்கு கூட சீரகம், அகத்தை சீர் செய்வதனால தான் அங்கே சீரகம்னே பேர், சிறுநீர் பெருக்கி. ஆக அந்த சீரகத்தை சேர்த்து இந்த 3ஐயும் கற்கரைக்கு, நெறிஞ்சில், சீரகம், இந்த 3ஐயும் சேர்த்து சம அளவு எடுத்துக்கொண்டு அதை அரைத்து சூரணமாக்கி அதில் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு எடுத்து 2 டம்ளர் தண்ணீரிலே போட்டு கொதிக்க வைத்து ஒரு அரை டம்ளராக சுண்ட வைத்து காலை மாலை 2 வேளை அதை குடித்து கொண்டு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணீர் குடித்தால் அந்த சிறுநீரகங்கள் கரைந்து வெளியாகிவிடும். இப்போ இதில் எதிலுமே வெளியாகலை. அப்போ என்ன பண்ணுறது? மருத்துவரை தான் நாட வேண்டும். மருத்துவரை நாடுகிற போது மருத்துவர்
சில மருந்துகளை சேர்த்து கொடுப்பார். இப்போ என்னுடைய மருத்துவமனையில் நான் சித்த மருத்துவ அங்கீகாரம் பெற்ற லைசன்சர் ப்ராடக்ட் பென்டா பர்பம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் என்ன இருக்குது? குங்கில்ய பர்பம், வெங்கார பர்பம், முத்துச்சிப்பி பர்பம், பலகரை பர்பம், நண்டுக்கல் பர்பம் என்று 5 பர்பங்களை சேர்த்து செய்திருப்பதற்கு பென்டா பர்பம் என்றே பெயர். சித்த மருத்துவத்திலே அவைகளை பற்றியெல்லாம் நிறைய குறிப்பு இருக்கிறது. இந்த பென்டா பர்பம் என்கிற அந்த அந்த கேப்சியூல் அதை கொடுத்து விட்டு அதன் கூட இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாம் சேர்த்து காய்ச்சிய ஒரு ரெடிமேடு ரெடி டு யூஸ் சிரப், அதுக்கு பேரே யூரிகோ, யூரின் கோ. நிறைய சலன்னு யூரின் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த சிறுநீரத்தில் இருக்க கல் கரைஞ்சி யூரின்ல வெளியே வந்துடும். இதையும் மீறி சிலருக்கு கல் பெரிதாக இருந்து கடுமையான வாந்தி வயிற்று வலியிலே அவதி வருகிறார்கள் என்றால் அவளை மருத்துவமனையில் சேர்த்து விட்டு அவர்களுக்கு 10% டெக்ஸ்ட்ரோஸ் கொடுத்து கூட இந்த பென்டா பர்பம் யூரிகோ ரெண்டும் முக்கியம், இதை சேர்த்து கொடுத்து எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் வெளியில் எடுத்துடுறோம். இன்னும் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சாதாரணமாக என்ன சொல்லுவார்கள், 5 மில்லிமீட்டருக்கு மேலே போனாலே அந்த கல்லை கரைப்பது அரிது, அது கரையாது. அதை ஒன்று லித்தோ டிப்ஸி மூலமாக தான் எடுக்கணும், இல்லைன்னா லேசர் தெராப்பி மூலமாக தான் உடைத்து எடுக்கணும். அதை அகற்றுவதே முடியாது, சாத்தியமே இல்லை என்று நவீன அறிவியல் நினைக்கிற போது சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கற்கள் வரையில் கரைக்க முடியும் என்பதற்கு சான்றாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. என்னுடைய அனுபவத்திலே கடந்த 30 ஆண்டுகளிலே இந்த கரைத்து எடுத்த கற்கள் பாருங்க. மகேஷ் என்று ஒருவர் 21 மில்லிமீட்டர் கல் எடுத்துட்டு ஓடி வர்றார். ஒரே ஆளுக்கு 14 கற்கள் மகேஷ். அடுத்து அவருக்கு கீழே பாருங்க, ராஜா என்று ஒருவர் கடுமையான வலி, வாமிட்டிங், தரையில வந்து பிறல்றார். 14 மில்லிமீட்டர் கல், 9 மில்லிமீட்டர் 2 கல் அவருக்கு. மகேஷுக்கு 4 கல், ராஜாவுக்கு 2 கல். அடுத்து இவர் வந்து டாக்டர் அர்ஜுன் எம்டிஎஸ், அவருக்கு 10 மில்லிமீட்டர் கல். அடுத்து மேல பாருங்க நம்பிராஜ் 14.2 மில்லிமீட்டர், கார்த்திகேயன் 9.8 மில்லிமீட்டர். அப்ப இவ்வளவு பெரிய கற்கள் இந்த கரைக்கவே முடியாது என்று அறிவியல் உலகம் சொல்லுது. ஆனால் சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? கற்களை கரைக்க முடியும். அதற்கு சரியான மருத்துவ முறையை கையாள வேண்டும். என்ன பண்ணணும்? நிறைய தண்ணீர் குடிக்கணும், அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு கரைத்து விடலாம். ஆகையினால சிறுநீரக கற்கள் என்றால் பயப்பட வேண்டியதில்லை. சிறுநீரக கற்களிலே இருந்து முழுமையாக விடுபட்டு நலமுடன் வாழ முடியும். அது என்னென்னா, சில நேரங்கள் லித்தோ டிப்ஸியோ அல்லது சர்ஜரியோ பண்ணுகிற போது சிறுநீரகம் ரொம்ப மென்மையான உறுப்பு. இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாம் மைக்ரோ டிபியூல்ஸ். அதில் ஏதேனும் சேதம் அடைவதனாலே பிற்காலத்திலே சிறுநீரக பாதிப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தானாக கரைஞ்சி வெளியில் வந்துட்டு அதை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. இன்னும் என்ன சொல்லுவார்கள்? சிறுநீரக கல் இருக்கிற போது அங்கே சிறுநீர் தேங்கும். அது ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் என்ற ஒரு வார்த்தையிலே சொல்வார்கள். அது இயற்கை. கல் டியூபில் இருக்கிறது, கல் சிறுநீரத்தில் இருக்கிறது. அங்கே உருவாகிற தண்ணீர் வெளியே போக முடியாமல் தடைப்படுவதனாலே அது சிறுநீரகம் வீக்கமடையும், ஹைட்ரோநெஃப்ரோசிஸ். இந்த கல் வெளியே வந்துட்டா அதுக்கு மறைஞ்சிட போகிறது, அவ்வளவுதான். ஐயோ இப்போ சிறுநீரகம் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் வந்துடுது, அது உடனே அதை உடைத்து எடுக்கலன்னு சொன்னால் சிறுநீரம் கெட்டு போயிடும். எவ்வளவு காலமாக அது இருந்தது இல்லை, அது எதுவும் கெட்டு போகல இல்லை. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் கெட்டு போயிடுமா என்ன? 10 நாளோ 1 மாதமோ அந்த சிறுநீரக கல்லை மூலிகைகளை கொண்டு பற்பங்களை கொண்டு அகற்றி கொள்ளலாம். இந்த பற்பங்கள்னால ஏதாவது கெடுதி வருமா? ஒரு கெடுதி வராதெல்லாம் தண்ணீரில் கரையக்கூடியவைகள், நீரிலே கரைந்து அவைகள் வெளியேறி போயிடும். சில நேரங்களில் கடுமையான வலியோடு இருப்பவர்களுக்கு இந்த டெக்ஸ்ட்ரோஸை கொடுக்குறோம். ஏன்னா அவருக்கு எடுத்து கொடுக்குற தண்ணீர் அளவு போதிய அளவுக்கு இருக்க வேண்டும். சரளமாக யூரின் போய் தள்ளுவார் அவர் பாட்டுக்கிட்டு. ஒரு 4 லிட்டர் சிறுநீரகத்தை கல்லை கரைப்பதற்கு தண்ணீரையும் அது கூட இந்த மருந்துகளையும் எடுத்துக்கொண்டால் they can completely get rid of urinary calculi. ஆனால் ஒன்று, உடனே நீங்களே டாக்டர் ஆகிடாதீங்க. டாக்டரை கலந்து ஆலோசித்து, மருந்து பேரை சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு முறை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. இப்போ தான் வசதி இருக்குது, ஆன்லைன் கன்சல்டேஷன் இப்போ ஈஸிலி அவைலபிள். என்னுடைய வெப்சைட்டுக்கு போய் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணிக்கலாம்.
அருகில் இருப்பவர்கள் நேரிலே வந்து கன்சல்ட் பண்ணி கொள்ளலாம். ஆக கலந்து ஆலோசித்து மருத்துவம் பெறுவதுதான் சிறப்பு என்பதை உணருங்கள். அதுவே உங்களுக்கு முழு நன்மையை அளிக்கும். நன்றி, வணக்கம்.